Hello friends, welcome to Tamil Tutorials World. நம்ம இந்த tutorial என்ன பார்க்க போறோம்னா Google Chromeல நமக்கு தேவையான ஒரு 5 add-ons பத்தி நான் சொல்லப் போறேன். இது அஞ்சுமே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வந்து அது என்னன்னா அது வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க Google Chrome browser ஓபன் பண்ணிக்கங்க. இதல பாத்தீங்கன்னா apps அந்த மெனுவை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மெனு ஓபன் ஆகும். இதல பாத்தீங்கன்னா வெப் ஸ்டோர்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா Google Chromeோட வெப் ஸ்டோர் கொடுத்திருப்பாங்க. நம்ம வந்து Android யூஸ் பண்ற மாதிரி அதுல வந்து Play Storeனு சொல்லுவோம். இதுல வந்து நம்ம வந்து வெப் ஸ்டோர் அப்படிம்போம். இதில் நான் வந்து எக்ஸ்டென்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் செக்கர் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இது இப்போ வந்து இந்த ஜிமெயில் செக்கர் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம வந்து சைன்இன் பண்ணி நமக்கு வந்து என்னென்ன மெயில் வந்திருக்கு நம்ம செக் பண்ண தேவையில்லை. அதுவாகவே நம்ம அந்த நீங்கள் வந்து நெட்டை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாலே ரைட் சைட் கனலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை மெயில் வந்திருக்குன்னு அதாவே டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து எனக்கு வந்து 57 மெயில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவாகவே நமக்கு வந்து காமிக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து add-ons வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஜிமெயில்னு டைப் பண்ணுங்கள். ஜிமெயில்னு நீங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஜிமெயில்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய add-ons வரும். இதில் பார்த்தீங்கன்னா செக்கர் ப்ளஸ் ஃபார் ஜிமெயில்னு இருக்கும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஆடட்னு வந்துடும். இது வந்து தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம்னு அர்த்தம். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து கீழே நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆட் டு க்ரோம்னு இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செக்கிங் ஆகும். செக்கிங் ஆன கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் என்ன நடக்கும்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஆட் எக்ஸ்டென்ஷன் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட ப்ரௌசரில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட் பிளாக். இதை பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டில் ஒரு ஆட்ஸை நமக்கு வந்து பிளாக் பண்ணி தரோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த ஆட் பிளாக் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து சர்ச் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து ஏடின்னு டைப் பண்ணால் நமக்கு வந்து ஆட்டோஃபில் ஆகிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஆட் பிளாக் ப்ளஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆடட்னு வந்துருச்சு. நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இதை எப்படி ஆன் பண்ணணும் எப்படி ஆஃப் பண்ணணும் நான் சொல்கிறேன். நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண எல்லாத்தையுமே நம்ம வந்து வேணுங்கிறப்போ ஆன் பண்ணிக்க முடியும். நமக்கு வேணாங்கிறப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து அது எப்படி நம்ம ஆன் ஆஃப் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மெனுவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். மோர் டூல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா ஆட் பிளாக் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபில் வச்சுருக்கேன். எனபிள்னு இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து ஆன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹேண்ட் சிம்பிள் வந்துடும். ஸோ ஒவ்வொரு ஆடானுக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நான் செக்கர் ப்ளஸ் ஜிமெயில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆஃப் பண்ணணும்னா இதை செக் எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு வந்து இங்கே காணாமல் போயிடும். இந்த மாதிரி நம்ம வந்து வேணுங்கிறத நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஆட் பிளாக்கும் ஒர்க் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து இன்காக்னிட்டோ மோடுக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து அதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். வேணாட்டா நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்க முடியும். இப்போ நம்ம வந்து 2 ஆட்-ஆன் பற்றி பார்த்துருக்கோம். ஜிமெயில் செக் வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆட் பிளாக் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம க்ரோம் ப்ரௌசரோட ப்ரௌசிங் ஸ்பீடை நம்ம வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அதுக்காக ஒரு ஆட்-ஆன் இருக்குது. அந்த ஆட்-ஆன் நேம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோம் ப்ரௌசர்னு வரும். நீங்கள் டைப் பண்ணாலே ஆட்டோஃபில் ஆகிக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு அந்த ஐக்கான் தான் வரும். நீங்கள் இதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிட்டா ஆட்-ஆன் வந்துருச்சு. இதே நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து டிராஃபிக் எந்த ஒரு டிராஃபிக் இருக்காது. நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக நம்ம வந்து சர்ச் பண்ணுற ரிசல்ட் எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆட்-ஆன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஐடிஎம் இன்டெக்ரேஷன் மாடல். இந்த ஆட்-ஆன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஐடிஎம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஆட்-ஆன் வந்து அதுவாகவே ஆட் ஆயிரும். இதனால நமக்கு வந்து என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா நம்ம க்ரோம் ப்ரௌசரில் டவுன் பண்ணுறத விட இதில் வந்து ரொம்பவே ஸ்பீடாக டவுன்லோட் ஆகும் எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும். இது நீங்கள் வந்து ஐடிஎம் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து இது ஆட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த பேஜில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஐடிஎம் சாஃப்ட்வேருக்கு வந்து வந்துடும். இதில் தான் நமக்கு வந்து எல்லாமே டவுன்லோட் ஆகும். ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நமக்கு வந்து டவுன் ஆகும். இது இந்த ஐடிஎம் பற்றி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஆட்-ஆன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எல்லா ப்ரௌசர்லையுமே சப்போர்ட் ஆகும் ஐடிஎம் இன்டெக்ரேஷன் மாடலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஆட்-ஆன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரீட் லேட்டர் ஃபாஸ்ட்னு ஒரு ஆட்-ஆன் இருக்குது. நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெப்சைட்டில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டோ வேறு ஒன்று நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட டேப்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு படிச்சுக்கிட்டு இருப்போம். அதை சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரீட் லேட்டர் ஃபாஸ்ட் ஆட்-ஆன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டேப்ஸ் நீங்கள் வந்து அதிகரிக்காமல் நீங்கள் வந்து ஸ்பீடாகவும் ஒர்க் ஆகும். அதே டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ரீட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் ரீட் லேட்டர் ஃபாஸ்ட் இந்த ஆட்-ஆன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நான் சொன்ன ஆடன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரொம்பவும் தேவையானது தான். உங்களுக்கு இதோட இன்னும் அதிக ஆடன்ஸ் வேணும்னா ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நமக்கு வந்து மெசேஜ் எல்லாமே அலர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டு, கூகுள் டாக்ஸு, கூகுள் ஸ்லைட்ஸு. கூகுள் டிரான்ஸ்லேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த வெபேஜ் வேணாலும் நம்ம வந்து எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எரேசர்னு இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி எரேசரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்தெந்த வெப்பேஜுக்கு போனோம் அது எல்லாமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்ஸி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரீட் லெட்டர் அந்த ஆடான் வந்து எனக்கு வந்து இப்போ கேட்குது. நான் ஆட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆடான் வந்து ஆட் ஆயிடுச்சு. ரீட் லேட்டர் ஹேஸ் பின் ஆடட் டு க்ரோம் ப்ரௌசர் நமக்கு வந்துருச்சு. அந்த ஆடான் நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சு. ஸோ நண்பர்களே, இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் தமிழ் டுட்டோரியல்ஸ் ஃபீல்டு அந்த பேஜுக்கு போய் லைக் பண்ணிடுங்க.